வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சை மிளகா தாங்க. தீபாவளிக்கு ஸ்வீட் எவ்வளவோ நம்ம செய்வோம், இருந்தாலும் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது குலோப் ஜாமுன் தான். அதுவும் நல்ல குண்டு குண்டு குலோப் ஜாமுன், கொஞ்சம் கூட கிராக் எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ அதுலேயே நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி குலோப் ஜாமுன் மிக்ஸை ஒரு பவுலில் மாற்றின அப்புறம் அதில் சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது இருக்கும். இப்போ இதை நம்ம கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசையும் போசில் மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டிகள் எதுவும் நம்மளுக்கு மாவில் நிற்காது. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பிசையும் போசில் அழுத்தம் கொடுக்காம நல்லா பூ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அதே சமயம் நம்ம தண்ணியையும் ஒரே தான் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம பிசையணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு பிசைகிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாவு பிசைகிறதுக்கு நம்ம மெசரிங் கப்பில் 1/4 கப்பு இருக்குது பாருங்கள், இருக்கிறதே சின்ன கப்பு. அந்த கப்பில் 1.5லேருந்து 1.25 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். நீங்கள் 1.25 கப்பு சேருங்க, பத்தாட்டி இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இதை 10 நிமிஷம் நம்ம அப்படியே விடலாம். இது ஊறுற டைமில் இதுக்கு தேவையான சுகர் சிரப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நான் 700 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். பேக்கெட்டில் 800 கிராம் சர்க்கரை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு சுகர் அதிகம் பிடிக்குன்னு சொன்னால் அவங்க சொன்ன அளவுகளே எடுத்துக்கோங்க. எனக்கு இதுவே சரியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுத்திருக்கேன். தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் 4 ஏலக்காய் வாசனைக்காக தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை பாகுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. நம்ம சேர்த்த எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நம்மளுக்கு சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாலே நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டைகள் உருட்டுறதுக்கு கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம உருண்டைகள் உருட்டும் போதுல கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் குலோப் ஜாமுன் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இதை நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் உருண்டைகள் உருட்டும் போதுல நல்லா சாஃப்டாக உருட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் பூரி சப்பாத்திக்கெலாம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து உருட்டுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கங்க, சூப்பராக வரும். இப்போ நான் இதை எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட கிராக் எதுவும் இருக்காது. அதே சமயத்தில் குலோப் ஜாமுனும் ஜீராவில் போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக கிராக் எதுவும் இல்லாமல் உருடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம மீதம் உள்ள மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நான் எடுத்த அளவுகளில் எனக்கு 42 குலோப் ஜாமுன் கிடச்சிருக்கு. நம்ம குலோப் ஜாமுன் போட்டு பொரிக்கும் போதுல மீதம் உள்ள மாவை தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. மாவு காயக்கூடாது. மாவு ஒரு வேளை காஞ்சிருச்சுன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போதுல கிராக் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குலோப் ஜாமுன் உருண்டைகள்லாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தயாராக இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன் உருண்டைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு அடுப்பு ஸ்லோவில் வச்சே பொரிச்சுக்கோங்க. அடுப்பு ஹையில் வச்சிங்கன்னா வேகமாகவே கரிஞ்சிரும். குலோப் ஜாமுன் உள்ளுக்குள்ளே வேகாமையே இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்த அப்புறம் குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே அதுவாகவே அழகாக மேலே எலும்பி நிற்கும். இந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி வெந்து வரும். கலந்து விடாமல் விட்டுட்டோம்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும், இன்னொரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், குலோப் ஜாமுன் உருண்டைகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது சிரப்பு கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பொரிச்ச உருண்டைகளில் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீதம் உள்ள உருண்டையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போ ரெண்டாவது பேட்சும் ரெடி ஆயிருச்சு. இதையும் நம்ம இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். 2 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா இப்போ நம்ம சேர்த்த அளவுகளை விட 2 மடங்கு வந்து நல்லா பெருசாகி நிற்கும். இதெல்லாம் நல்லா ஊறட்டும். ஊறின அப்புறம் பார்க்கலாம். இப்போ குலோப் ஜாமுன் எல்லாம் நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட கிராக் எதுவும் இல்லை, அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ சூப்பராக குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கூடயே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.